அதாவது அவர் போகிற சர்ச்சாக இருக்கட்டும், அவர் போகிற கோயிலாக இருக்கட்டும், இல்லை மசூதியாக இருக்கட்டும், இதெல்லாம் என்ன ஓட்டுக்கான ஒரு ஸ்டண்ட் காட்டுறாரா அப்படின்ற ஒரு விஷயம் வருது. பட் அது பொதுவான விஷயம் கூட நடந்திருக்கலாம் பிரச்சாரம் போகும்போது. வருஷத்துக்கு 2 தரம் வேளாங்கண்ணி போகிற பழக்கம் உண்டு. அப்போல்லாம் தவறாமல் விஜய் கூட்டிகிட்டு போவேன். இப்போ வேளாங்கண்ணி பழைய கோயில் தான் எப்போவுமே நான் போவேன். பின்னாடி இருக்கிற புது கோயிலுக்கு போக மாட்டேன். அந்த பழைய கோயிலில் வாசல்ல இருந்து பீடம் பக்கத்தில் வரைக்கும் நான் நீல் பண்ணி நடந்து போவேன். அது பக்கத்தில் விஜய் நீல் பண்ணி 2 பேரும் நீல் பண்ணி அப்படியே இது வரைக்கும் போவோம். சோபா டாக்டரை வச்சுக்கிட்டு அப்படியே எங்கள் கூட நடந்து. இது எப்போ அவர் ஒரு 5 வயசாக இருக்கும்போதுலேருந்து பழகின ஒரு விஷயம். இப்போவும் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒவ்வொரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி யாருக்குமே தெரியாமல் வேளாங்கண்ணி போவார், அது பண்ணுவார். இது என்னன்னா, அப்போல்லாம் யாருக்குமே தெரியாமல் பண்ணுவார். இப்போ யாருக்குமே தெரியாமல் பண்ண முடிய மாட்டேங்குது. இப்போதான் கேட்டை திறந்து வெளியே வந்தாலே வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அவருக்கு பிரைவசி.